In a random distribution of 10 particles between two boxes with equal probability, calculate the following. Probability of distribution 3,7. Ratio of probability of this distribution with the distribution of the largest probability. The total number of microstates and the number of macrostates. The number of microstates in macrostates 3,7. நமக்கு இது 4 ப்ராப்ளமும் சேர்த்து கேட்க போகிறதில்ல. ஆனால் இது இதில் ஏதாவது ஒன்று கேட்டால் கூட நமக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் 3,7 கேட்டிருக்காங்க. அதில் 3ங்கிறத நம்ம ஆறுன்னு எடுத்துக்க போகிறோம், 7ங்கிறத எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு s ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/2 பவர் n. அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 3, எஸ்ஸோட வேல்யூ 7, n வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 10 கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 டிவைட் பை 2 பவர் 10ன்னு வரும். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 120 இன்ட்டு 2 பவர் -10 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு ஃபார்முலா என்னென்னா r = n/2. அப்போ என்னோட வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்குறாங்களா, அப்போ 10/2 = 5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா n - r. என்னோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 5. அப்போ 10 - 5 = 5ன்னு வந்துடும். அப்போ லார்ஜஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா, நமக்கு வந்து இங்கே என்னங்கிறது தான். அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல், அடுத்து வந்து 5 ஃபேக்டோரியல் 1/2 பவர் 10 அப்படின்னு வந்துடும். இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா 252 இன்ட்டு 2 பவர் -10 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். 3,7ஓட ப்ராபபிலிட்டிக்கும் 5,5ஓட ப்ராபபிலிட்டிக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா அதில் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 10/21 வரும். இதெல்லாம்